எனக்கே தெரியாதுங்க என் பொண்ணுக்கு இத்தனை தம்பிங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நேற்று ரக்ஷாபந்தனுக்கு கயிறு கேட்டாங்க. ரக்ஷாபந்தன் ஞாயிற்றுக்கிழமையே போயிடுச்சுன்னு தெரியும் இல்லைங்க. ஆனால் காலேஜ் நண்பர்களுக்கு எப்படி கட்ட முடியும்? கட்ட முடியாதே. வெறும் ஃபோனில் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதனால் நேற்று ஒரு தம்பி வந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாராம். கயிறு கேட்டாராம். அவகிட்ட கயிறு இல்லாததுனால இன்றைக்கி வாங்கிட்டு போய் கட்டுறாங்க. மொத்தம் 12 கயிறு. இவளுக்கு நிறைய தம்பிங்க காலேஜில் இருக்காங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனால் வந்து ரக்ஷாபந்தனுக்கு கயிறு கட்டுற அளவுக்கு தம்பிங்க இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளை மாதிரியே இன்னொருத்தி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டும் எனக்கும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னதுனால 2 டப்பாவாக வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி புதன்கிழமை மீன் வாங்கலான்னு சொல்லி கார்னோடிக்கு மார்க்கெட்டுக்கு கிளம்பலான்ற நேரத்தில் மீன்காரமாக வாசலை தேடி வந்தாங்க. எப்பயுமே காலையில் 6 மணிக்கே வந்துடுவாங்க. இன்றைக்கி என்னமோ ஒரு 9:30 மணிக்கு வந்தாங்க. அதனால் என்னால் இன்றைக்கி வாங்க முடிஞ்சுது. இவங்க எப்பயுமே மீன் வந்து 6 மணிக்கெலாம் கொண்டு வந்துடுறாங்க. நம்ம ஏஞ்சி நம்ம வேலையை பார்க்கறதுக்குள்ளே இந்த மீன்கிட்ட காலங்கத்தால் போக முடியாதுன்னு வாங்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி லேட்டாக வந்ததுனால என்னால் வாங்க முடிஞ்சுது. பார்த்திங்கன்னா மீன் வந்து 1 கிலோ சங்கரா 300 ரூபாய். நல்லா பெருசாக ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் 1 கிலோ மீன் வாங்கிட்டேன். அவங்களே வெட்டி க்ளீன் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 300 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். அவங்க நம்பரையும் வாங்கிட்டேன். புதன் ஞாயிறு வீடு தேடி வருவாங்களாம். சரி, நம்மளுக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி வாங்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கடல் மீன் மட்டும் கொண்டு வாங்கன்னு சொன்னேன். இவங்க வந்து ஆரம்பாக்கத்துலேருந்து வராங்களாம். புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வருவாங்களாம். இனிமேல் ரெகுலராக நான் வரமா வாங்குறியான்னு கேட்டாங்க. நான் புதன் ஞாயிறு எனக்கு எதுவுமே இல்லைன்னா வாங்குவோமா அப்படின்னு. இருந்தாலும் ஃபோன் நம்பரை வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அவங்க க்ளீன் பண்ணி கொடுக்கும்போது நம்ம பூனை சார் இருக்கார்ல, அவர் வந்து அந்த அம்மா கிட்ட வந்து அந்த வேஸ்டேஜ்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்தார். அந்த அம்மா கை கழுவு தண்ணி கேட்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நான் சொல்லும்போது அந்த அம்மா கை கழுவுற நேரத்தில் வந்து ஒரு மீனை அப்படியே தூக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருக்கு நல்ல வேட்டை தான். அதுக்கப்புறமா வந்து அந்த அம்மாவும் கிளம்பிட்ட பிறகு நான் வந்து கோயிலுக்கு தான் பூஜைக்கு கிளம்புனேன். இன்றைக்கி செம்ம மழையிலையும் வந்து நான் பூஜைக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி புதன்கிழமை 28ஆம் நாள் பூஜை சிறப்பாக முடிஞ்சுது.